Taste the Daily. உள்ள போற அண்மை செய்தி. தூத்துக்குடியில் போட்டோ ஷூட் நடத்தி விளம்பரம் செய்த திமுக எம்பி கனிமொழி பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு இல்லை என சொல்லியிருந்த நிலையில் தூத்துக்குடி மாநகரம் மழை நீரில் தத்தளிக்கிறது. அங்கிருக்கும் உண்மையான கள நிலவரம் என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக நமது செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சிதம்பரம், வணக்கம். விவரங்கள். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையிலிருந்து இன்னும் மக்கள் மீண்டு வராத சூழ்நிலையில் தற்போது தூத்துக்குடியில் 3 நாளாக பெய்த கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகர் பகுதியான ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர், பிஎன்டி காலனி, மில்லர்புரம் ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் முற்றளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது. தற்போது மழை விட்டு வெயில் அடித்து வரும் நிலையில் இப்போது வரை அந்த மழைநீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் தங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பால் உள்ளிட்டவை வேங்க கூட வெளியே செல்ல முடியாத நிலையில் அந்த பகுதி மக்கள் அவதிப்பட்டுள்ளது. மேலும் அங்கு சாக்கடை நீர் அது கூட கலந்துள்ளதாவது நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் பூச்சிகள், பாம்பு உள்ளிட்ட வீட்டுக்குள் வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது வரை இந்த ஸ்டாலின் தலைமையான அரசு இந்த நீரை அகற்றுவதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்போது மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரம். தூத்துக்குடியில் போட்டோ ஷூட் நடத்தி விளம்பரம் செய்த திமுக எம்பி கனிமொழி பெயரளவில் வெள்ள பாதிப்பு எதுவும் இல்லை என சொல்லியிருந்த நிலையில் தூத்துக்குடி மாநகரமே தற்போது மழை நீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதிப்பு எதுவும் இல்லை என்று கனிமொழி எம்பி கூறியிருந்தார். ஆனால் தற்போது இந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது வெள்ள நீர் வடியாமல் அனைத்து இடங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீச்சல் அடித்துதான் செல்ல வேண்டும் போல அந்த அளவிற்கு முழுமையாக வெள்ளம் சூழ்ந்து காட்சியளிக்கிறது.